அப்படி சத்தியம் ரொம்ப சக்தி. கங்கையில் இந்த மாலின்யம் உள்ளவன் சித்தத்துல மாலின்யம் உள்ள ஸ்நானம் பண்ணா அந்த மாலின்யம் போடுமா? கங்கா தீர்த்தே மலின மனசா தான தீர்த்தே தனாட்சியா. நிறைய பணம் இருக்கிறவன் வாரி வாரி கொடுக்கணுமா? ஆமா, அவன் மறுபடியும் ஏகாதசி உபவாசம் இருந்து ஏச்சு போடப்படாது, நிறைய கொடுக்கணும். ராஜாக்கள் தன் பாபத்தை போக்கிக்கணும்னா நம்ம தேசத்துக்கு யாராவது அடைஞ்ச பண்ணினா அவனை நிகிரகம் பண்ணணுமா? கத்தி முனையினாலே அவ தன் பாபத்தை போய்க்கிறாளா? யோகினோ தியான தீர்த்த மகான்கள் பகவான் அப்படி உள்ள பாப்பாளா? உள்ள பார்க்கணும். பட்டத்திரி சொன்னாள், லக்ஷ்மணகேசம் ஜ்வலித மகர சத்குண்டலம் மந்தாச சந்தார்திரம் கௌஸ்துபஸ்ரீ பரிகத வனமாலோருஹராபிராமம் ஸ்ரீவத்சங்கம் சுபாகும் மிருதுலததுவரம் காஞ்சனச்சாயசேலம் சாருஸ்னிக்தோருமம்போருஹலிதபதம் பாவயேஹம் பவந்தம். கருத்த கேசம், விசாலமான நெத்தி, உப்பு திலகம், உயரமான மூக்கு, கருண பெருகிய கட்டாட்சம், மந்தஹாசம், செவந்த அதரம், மகர குண்டலம், விசாலமான மார்பு, சதுர்புஜம், சங்கம், சக்கரம், கதே, பத்மம், வனமாலே, கௌஸ்துபம், ஸ்ரீவத்சம், தோல்வலே, ரத்ன கங்கணம், பீதாம்பரம், ஸ்வர்ண காஞ்சி, ரத்ன நூபுரம், மங்கள சரணம், கல்யாண காத்திரம், நீருண்ட மேகம் போன்ற திருமேனி. அப்படி உள்ள நான் பார்க்கணும். சுவாமி நின்னாள். இதற்கு அப்பா வந்துட்டேன்டான்னு சொல்லிவிட்டாளா? ஆஹா, நான் கண்டேனேங்கிறாள். விட்டத்திரி நாராயணியத்திலே யாரை பார்த்துட்டே இருக்கிறாள். அவன் கல்லா எனக்கு தெரிஞ்சா போறாது நின்றுந்தாள். வந்து நின்றாள். சுவாமி பதிவிரத மாதிரி தெய்வம். அவன் 6 விதம் கட்டிக்கோனா கட்டிக்கிறா பாருங்க. இவன் சொல்லித்தான் கட்டிக்கிறா, இல்லவனா 18 மாதம் தானே கட்டிப்பாள். இது என்னத்தை சொல்றதோ அவன் கட்டிக்கிறாள். அது மாதிரி தெய்வம் வந்து நில்லுன்னா நிற்கிறாள். அதற்கு அப்படி கண்டேன்கிறாள் பட்டத்திரி. அப்படி யோகினோ தியான தீர்த்தே லஜ்ஜா தீர்த்தே குலயுவதயா பாதகம் க்ஷாளயந்தி. குலஸ்திரீகள் லஜ்ஜை ஆகிற தீர்த்தத்திலே தங்களுடைய பாபத்தை போக்கிக்கிறாளாம். பார்முலா வாங்கியா ஸ்திரீகள் இங்க வந்து இப்படி கூட்டத்தில் உட்கார்றாளா? அப்படி லஜ்ஜப்பட்டுன்னு அண்ணன் உட்கார்ற. எல்லாரும் வர அப்படி எப்படி அண்ணன் இருக்காங்கிறாள். லஜ்ஜதான் அவளுடைய பாபத்தை போக்குமா? லஜ்ஜா தீர்த்தே குலயுவதயா பாதகம் க்ஷாளயந்தி. குலாங்கனாள். அந்த பர்த்தாவுக்கு சிசூட பண்ணிட்டு இருக்கிற ஸ்திரீ இருக்காளே, சத்குலத்துல பிறந்த ஸ்திரீ, அவளா இருக்காளா அம்பாள். ஒரு அர்ச்சனை குலாங்கனாயினமான ஒரு அர்ச்சனை. பர்த்திரி சிசூட பண்ணி பர்த்தா வாசல்ல வந்துட்டாளா வண்டியிலே புதூர்ல இருந்து வந்து பாக்குறா பாருங்க. அந்த அம்பாளா இருக்காளா அம்பாள். ஒரு அர்ச்சனை பாஸ்கராயர் சொன்னார். அம்பாள் எங்கேயோ மணித்தீபுர போய் தேட வேண்டாண்டா, நம்ம மாத்திரம் இருக்காள்டான்னு சொல்லிவிட்டாள். குலாங்கனாயி நமங்கிற அர்ச்சனைக்கு அர்த்தம் பண்ணினாள். என்ன தேசம், என்ன அழகு. சுதந்திரிகளை பார்த்தா அம்பாளா ஸ்மரிக்க முடியாது கொண்டு போட்டாளே. அப்படி சொல்வாளாம் ரொம்ப இந்த ஸ்லோகத்தை. அது மாதிரி க்ஷிபந்தியகம் மகதபி. எத்தனை பெரிய பாபமா இருந்தாலும் வேணுகுல்மம் இவானலா. பெரிய மூஞ்ச புதறி சேலம் ஜில்லாக்கள் எல்லாம் ₹1,00,000 ஏலம் எடுப்பான். 200 மைல் 300 மைல் மூஞ்சல் இருக்கும். ஒரு வருஷம் எத்தனை மூஞ்சல் வேணுமோ இவன் வெட்டிக்கலாம். அதுல 10 கோடி ரூபாய்க்கு மூஞ்சல் வெட்டலாம். இவன் இப்படியே ஆளை வச்சு வட்டி மூஞ்சல வெளியில் ஒண்ணு சாத்தியப்படாதவனால ₹1,00,000 பேசி விடுவான். கெட்டிக்காரனா இருக்கிறவன் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிச்சு விடுவான். அசடா இருக்கிறவன் போட்ட பணத்துல பாதி கூட இல்லாம போயிடும். ஆட்களை கூப்பிட்டு நீ நாலனா குடு போரும் வட்டின்னு போன்னு சொல்லுவான். 100 மூஞ்சலை வச்சு கொண்டு போடுவான். வண்டியில 4 நாள் கொடுத்தா போறோம். எப்படியா பண்ணுவான். என்ன வெட்டினா 10 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரே அடியா கிளம்பிவிடும். சில சமயம் காட்டு தீ பிடிச்சுன்னு விடும். அதுல பிடிச்சா 1 மைல் 2 மைல் எரிஞ்சு போயிடும். க்ஷிபந்தியகம் மகதபி வேணுகுல்ம விவானலகான்னு சொன்னார். குப்புனு எரிஞ்சு போயிடும். மறுபடியும் ஒரு மழை பெஞ்சா கிளம்பிவிடும். அது மாதிரி இந்த பிராயஷ்சித்த கர்மாவனால பாபம் போகும். இதை விட்டு வாசனை போகாதுன்னாள். பின்ன வாசனையோட பாபம் போறது என்ன? நாக்கேச்சித்து கேவலயா பக்தியா வாசுதேவ பராயண
அகம் துன்வந்தி கார்த்ஸ்னேன நீகாரமிவ பாஸ்கரஹ. பக்தியினால பகவத்குண ஸ்ரவணம், நாம சங்கீர்த்தனம், சாது சேவை, பகவதாராதனம் அப்படி பண்ணி அது எத்தனை பெரிய பாபமா இருந்தாலும் உதயகால சூரியனை கண்ட பனி மாதிரி விலகி போடும் நாள், கார்த்ஸ்னேனா நாள் முழுக்க போயிடும் நாள், வாசனையோட சவாசனம் நஷ்யதி நாள் வாசனையோட போயிடுமா. பக்தி கஸ்தூரி மாதிரி, கோரோச்சனை மாதிரி. கையை வலிக்குதுன்னு உள்ளி பூண்டு அரைச்சி போட்டுன்னுட்டான், நாடுறது. காலம்புற குளத்துல ஸ்நானம் பண்ணினா லேபங்கள்லாம் போயிடுது, ஆனால் நாத்தம் போகல, வாசனை போகல. அதுக்கு மேல கஸ்தூரியோ கோரோச்சனையோ போட்டா அதுவும் போயிடுறது. அது மாதிரி பாபம் போயிடும், பாப கர்மா போயிடும். கர்ம பிராயஷ்சித்த கர்மாவினாலே இந்த பாபத்துக்கு காரணமா இருந்த வாசனை போகாது, மறுபடியும் பண்ணுவான். அந்த வாசனை தொலையிடமையானா பக்தி கோரோச்சனை மாதிரி, கஸ்தூரி மாதிரி அப்படி போகுமா. அதனாலதான் கார்த்ஸ்னேனான் நேகாரமிவ பாஸ்கரா போடும் சொல்லி கேச்சுதுன்னு சொன்னது பட்சாந்தரம் இல்லை, விரலாங்கிறதுக்காக கேச்சுதுன்னு சொன்னால் ஸ்ரீதர சுவாமி. கேச்சுதுன்னா இது ஒரு பட்சாந்தரம் நினைச்சுக்காதே, இதுதான் முக்கிய கல்பம். இது ரொம்ப விரலாள், பக்தி மார்க்கம் புரியாது. இது மட்டம் நினைப்போம், பகவத்கதை கேட்கறது பாபம் அப்படி தோண பண்ணும். கேச்சித்து கேவலயா பக்தியா வாசுதேவ பராயண அகம் துன்வந்தி கார்த்ஸ்னேன நீகாரமிவ பாஸ்கரஹ ததா ஹ்யகவான் ராஜன் பூஜேத தபாதிபிஹ யதா கிருஷ்ணார்ப்பித பிராணஹ தத்பூருஷ நிஷேவயா. பகவானிடத்துல சித்தத்தை வச்ச பக்தாளோ அல்லது பாகவதால போய் அண்டினவாளோ எப்படி பாபத்தை போக்கிறாளோ அப்படி பிராயஷ்சித்த கர்மா பாபத்தை போக்காதாக்கம் போக்காதுன்னுட்டாள். அப்படி சொல்லிவிட்டு பகவத் சரணத்துல ஒரு தடவை மனசை ஒருத்தன் வச்சுவிட்டான்னா அவனிடத்துல யமனோ யமகட்டனோ வரமாட்டான்னு சொப்னேபி மஷ்யந்தி சீர்ண நிஷ்கிருதாக சொல்லிவிட்டு